அது காணப்பட்டது. என்னுடைய உற்றாரும் எல்லாரும் கால் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆகவே நல்லபடியாக நேற்றைய தினம் நடைபெற்றது. அதற்காக தேவனுக்கு நன்றி. அதே சமயத்தில் நேற்று தினம் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த சிறுவர்கள் அதே போல் வாலிபர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நல்ல நடனம், அதே போல் டான்ஸு, அதே போல் அந்த சாங்ஸு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நேற்று தினம் அதை சொல்லணுன்றேன், ஏதோ ஒரு மைண்டில் அது ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ ஆகவே அதை இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையாக நடனம் ஆடினார்கள், சிறுவர்களும் சரி வாலிபர்களும் சரி. அதே போல் நன்றாக பாடினார்கள் பெண்கள். மகிழ்னி அவங்களும் நல்லா பாடினாங்க. ஆகவே தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த புதிய கட்டிடத்தில் நாம் இந்த நாளில் கூடியிருப்பது இது மிகப்பெரிதான ஆசீர்வாதம். இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அநேகர் இந்த இடத்தில் வரணும்னு சொல்லிட்டு நாம் அதற்கான முயற்சிகள் எடுப்போம். முடிந்தால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் அதை போய் சொல்லலாம். இந்த மாதிரி சண்டே சர்வீஸ் டைமிங்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ அவங்க வந்து ரெகுலராக அவங்களால வந்து வர முடியும். ஸோ ஆகவே தவறாமல் அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதே போல் இந்த நாளில் கூட நல்ல ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்தோம். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல சிறு செய்தி, தேவனை குறித்ததான சிறு செய்தி, நல்ல சாட்சிகள். அதே சமயத்தில் சிறுவர்கள் நன்றாக வசனங்களை சொன்னாங்க, நன்றாக கதைகள் சொன்னாங்க. தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்து இல்லை என்றால் அப்படின்றது தான் தலைப்பு. வாட் இஃப் தேர் இஸ் நோ கிரைஸ்ட்? கிறிஸ்து இல்லை அப்படின்னா இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். சொல்லப்போனால் 2 கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கிறோம். ஒன்று பொதுவான உலக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து நாம் வந்து பார்க்க இருக்கிறோம், இல்லைன்னா கிறிஸ்துவ கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். சரி, எதனால் இந்த ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இப்போ சில நேரத்தில் வந்து ஒரு நபர் நம்ம லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட அருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. நம்ம பெற்றோர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் இருக்கும்போது உனக்கு தெரியாது, நான் போனதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய அன்பானவர்கள் நிறைய பேர் அதை வந்து அந்த நேரத்தில் நாம் உணர மாட்டோம். ஆனால் அது நடக்கும் பொழுது, அதை யோசித்து பார்க்கும் பொழுது, அது வந்து மிகப்பெரிதான ஒரு வெறுமையை, மிகப்பெரிதான காரியங்களை, இல்லைனா வந்து இந்தந்த காரியங்கள்லாம் இல்லையே உங்க இல்லாததுனால அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு வெறுமையை அது தெரிவிப்பதாக இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது, இதனால தான் இந்த தலைப்பை எடுத்தேன். இப்போ எங்கள் அப்பா இறந்துருந்தார், சரி இவர் இல்லைன்னா என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்குது லைஃப்பில். அப்போ அந்த கண்ணோட்டத்திலேருந்து நான் பார்க்கும் பொழுது, ஒருவேளை கிறிஸ்துவே இந்த பூமியில் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த பூமி, இந்த உலகம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளாக வந்தது. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இல்லைன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான சிந்தை எனக்குள்ளாக வந்துச்சு. டீப் டைவ் பண்ணக்கூடிய ஒரு தாட் எனக்குள்ளாக வந்தது. எப்படி எங்கள் அப்பா இல்லைன்னா என் லைஃப் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் என்ன செய்ய முடியுதுன்னா உணர முடியுது. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா இல்லாத போது அதை உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது அப்பா இல்லாததுனால ஒரு உணர்வு வருது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் ஆழமாக நான் யோசிக்கும் பொழுது, கிறிஸ்துவே இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும், இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கும்? சொல்லப்போனால் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த கிரகம் இது எப்படி இருந்திருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும், இன்றைக்கு இந்த இடத்தில் நம்மளாம் இப்படி இருக்க முடியுமா, எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சொல்லப்போனால் கிறிஸ்துவை அறியாதவர்களும் ஒரு வகையில் கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டிருக்காங்க. அது இந்த தலைப்பை நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்.
அதனால தான் இன்றைக்கு நாம் வாசித்த அந்த தியான வசனத்தில் கூட எல்லாம் அவர்னாலும் அவருக்கென்றும் கிறிஸ்துவுக்கென்றும் உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லாம் அவர் மூலமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர் 1 நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப கிறிஸ்து இல்லை என்றால் அப்படின்ற ஒரு தலைப்பு நான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டு அதை தியானிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் பவுலும் இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு தாட் அவருக்குள்ளாக வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு ஒரு தலைப்பை அவர் எடுத்து ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாரு. ஏதாவது ஞாபகம் இருக்கா? எந்த தலைப்பா இருக்கலாம்? எக்ஸாக்ட்லி. அப்போஸ்தலர் பவுல் கூட இதே மாதிரி யோசிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால் எப்படி இருக்கும்? வாட் இஃப் தேர் இஸ் நோ ரிசரெக்ஷன்? உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்றதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ அதை எடுத்து நம்ம தியானிக்கும் பொழுது பவுல் அநேக காரியங்களை சொல்றார். ஒன்று என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழலை அப்படின்னா பாவத்திலும் மரணத்திலும் நம்ம இருந்திருப்போம் அப்படின்றார் இல்லைங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர் 15:17 1 Corinthians 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பாருங்க, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நீங்க என்ன ஆயிருப்பீங்க? உங்க விசுவாசம் ஒன்றுமில்லாம போயிருக்கும், நீங்கள் பாவங்களில் அழிந்திருப்பீங்க, போயிருப்பீங்க இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து இல்லை என்றால் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்காது. அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா விசுவாசமும் இல்லைன்றாரு. அதே சமயத்தில் நம்ம எல்லாருமே பாவத்திலே என்ன ஆயிருப்போமா? கெட்டு போயிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் 18வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வேஸ்ட் அப்படின்றாரு. எப்படி ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை யூஸ் பண்றோமோ, அதாவது பயன்படுத்தி இப்போ ஒரு காரியத்தை பயன்படுத்துறோம், அடுத்தது என்ன செஞ்சிடும்? அதை தூக்கி போட்டுடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸாக நம்ம ஆயிடுவோன்றார். பாருங்க, 18வது வசனத்தில் அதை சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கெட்டிருப்பார்களே என்ன 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 அர்த்தம்? வேஸ்ட் இல்லையா? நீங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி ஆயிருப்பீங்களே. கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா அது ஒன்றுமில்லாத ஒரு குப்பையை போல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூன்றாவதாக பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போம் அப்படின்றாரு. அது எங்க இருக்குன்னா 19வது வசனத்துல இருக்கு. 1 Corinthians 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க என்ன சொல்றாரு, இந்த கொரிந்தியர் சபையில இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா எதை அவங்க ஒத்துக்கல? உயிர்த்தெழுதல் இருக்குன்றத அவங்க என்ன செய்யல? ஒத்துக்கல. அப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எதுல தான் இருக்கு? இந்த பூமிக்குரிய காரியத்துல மட்டும்தான் அவங்க எண்ணம் இருக்கு. அப்ப எதற்காக அவங்க கிறிஸ்துவ தேடுறாங்க? இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்துக்காக, காருக்காக, வீடுக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக தான் என்ன செய்யறாங்க? அவங்க கிறிஸ்துவ தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவ தேடினீங்கன்னா உங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படக்கூடிய மக்கள் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்றார். ஏன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இல்ல? நித்தியத்துல இல்ல, மறுமையில இல்ல, மாறாக எதுல இருக்கு? இம்மையில இருக்கு. இன்றைக்கும் சொல்லப்போனால் ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, அநேகர் மறுமை இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட ஃபோக்கஸ் எதுல தான் வச்சிருக்கிறாங்க? இம்மையில மாத்திரம் தான் வச்சிருக்காங்க. இன்றைக்கும் நிறைய செய்திகள் இல்லைங்களா, நிறைய அட்வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இம்மைக்கானதாக மாத்திரம் இருக்கு. சொல்ல போனால் கிறிஸ்துவத்தினுடைய அழைப்பே மறுமைக்கானது தான். இம்மைக்கானது நிரந்தரம் அல்ல. மறுமைக்கானது என்னது? நிரந்தரம். ஸோ எல்லாரும் அந்த மறுமைக்கானதை, அந்த நிரந்தரத்தை விட்டுட்டு இம்மைக்கானதை பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில எப்படி கொரிந்தியர் சபை மக்கள் அன்றைக்கு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, அவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நேரடியாக சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் இம்மையை தான் தேடுவோன்ட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க நாங்கள் உயிர்த்தெழுதல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் அதையும் தேடுவோம் இதையும் தேடுவோம்னு சொல்லிட்டு, ஆனால் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது, இம்மையில் மட்டும்தான் இருக்குது.
அப்ப பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இல்லைன்னா பாருங்க நம்ம வந்து பாவத்தில் அழிஞ்சு போயிருப்போமா? கிறிஸ்து இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியலா இருப்போம், பிரயோஜனமற்ற ஒரு குப்பையை போல ஆயிருப்போம், கெட்டு போயிருப்போன்றாரு. கிறிஸ்து இல்லைன்னா இம்மைக்காக மாத்திரம் அவரை, அதாவது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடக்கூடிய கிறிஸ்துவர்களாக மாத்திரம் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றார். அப்ப பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்ட்டு பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அப்படி யோசிப்பதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சபை மக்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சதுசேயர்கள் அந்த சைடு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சதுசேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க ஒருவேளை சதுசேயர்கள் போய் அவங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியல. ஏனென்றால் 1ஆம் நூற்றாண்டில் அநேக யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்துவ சபைகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது கூட ஒரு வகையான பாடம் தான். என்னென்னா நம்ம இந்த இடத்துல சபையாக கூடி இருக்கிறோம், நாளைக்கு வந்து புதிதாக ஒருத்தங்க வந்துட்டு பைபிள் இப்படி தானே சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, ஓஹோ நல்லா இருக்கே இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடக்கூடாது, நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது, நெகட்டிவாக நாம் மாறிவிடக்கூடாது இல்லைங்களா, எதிர்மறையாக நாம் மாறிவிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான பவுலினுடைய இந்த காரியம், இந்த யோசனை, இந்த சிந்தை தான் எனக்குள்ளாக என்ன வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவே ஒரு வேளை இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கும், அவர் வந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன ஆகும்ட்டு வரிசைப்படுத்தி காட்டுறாரு. ஒருவேளை இயேசுவே இல்லை அப்படின்னா இந்த பூமியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்போதான் நிறைய விஷயம் புதுசாக இருக்குது, நிறைய விஷயம் வந்து இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. நிறைய விஷயம் எந்த அளவுக்கு கிறிஸ்து வந்து இந்த சரித்திரத்தை மாற்றி இருக்கிறாருன்றது கிறிஸ்துவை நம்பாதவர்களும் சரி, கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களும் சரி, கிறிஸ்துவை சபிக்கிறவர்களும் சரி, அவங்களே வந்து அதை அறியாமல் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த கட்டுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கிறிஸ்து இல்லைன்னா இந்த சரித்திரத்தில் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்னது உண்மைதான், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லலான்னு இருந்தேன். கிறிஸ்து இல்லைன்னா பொதுவான ஆண்டுன்னு ஒன்று இருந்திருக்காது ஆக்சுவலாக, இல்லைங்களா? பொதுவான ஆண்டுன்னு ஒன்றுமே இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட், அடுத்தது ஆனோ டொமினின்றாங்க, அதாவது த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்றாங்க இல்லைங்களா. சில பேர் வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட்னுவாங்க, இல்லை ஆஃப்டர் டெத்துன்னுவாங்க இல்லைங்களா. ஆனால் உண்மையான இது வந்து என்னென்னா ஆனோ டொமினி அப்படின்றது அது என்ன அப்படின்னா த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அப்போ சரித்திரம் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்போ ஒருவேளை வந்து கிறிஸ்து வரலன்னா இந்த சரித்திரம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஊர்ல இல்லைன்னா அவங்கவுங்க தேசத்தில் இருக்க ராஜாக்கள் அவங்களுடைய நாளை வச்சோ அவங்களுடைய ஆண்டை வச்சு தான் என்ன செஞ்சிருப்பானுங்க, அந்த ஆண்டை வந்து அவங்க வந்து கூட்டியிருப்பாங்க, அந்த ஆண்டை வந்து அவங்க கணக்கு பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஒருவேளை இந்தியாவில் எப்படி இருந்திருக்கும், இங்கே எத்தனையோ வந்து மன்னர்கள் இருந்தாங்க. அப்போ யார் வந்து மிகப்பெரிய மன்னனாக இருக்கிறாரோ அவர் என்ன செஞ்சிருப்பாரு, என்னுடைய ஆண்டை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு இருப்பாரு இல்லைங்களா. அதே போல் வேற ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு மன்னர் வந்து என்னுடைய ஆண்டை தான் கடைப்பிடிக்கணும்னு இருப்பாரு. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி இது மாறிச்சுனே தெரில. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லலை இல்லையா, பொது ஆண்டுன்னு ஒன்று வைங்க, காமன் ஈரான்னு ஒன்று வைங்க இல்லையா, பிசின்னு ஒன்று வைங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. ஆனா பாருங்க, சரித்திரம் அப்படியே மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னு சொல்லி காலம் ஒரு பொதுவான காலமாக உலக அளவில் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக அது மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அது இது சாதாரண ஒரு மனிதனால முடியுமா? இது சொல்ல போனால் சரித்திரத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு தேசத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜா கூட கிடையாது, ஒரு சாதாரண கார்பெண்டருடைய பையன், ஒரு சாதாரண ஊர்ல சாதாரண இடத்துல பிறந்தவர். அவருடைய பெயரை வைத்து, அவருடைய நாமத்தை வைத்து ஒரு சரித்திரத்தில்
கணக்கே மாறி இருக்குன்னா இது மனுஷனால் முடியுமா? இது யோசிச்சு பாருங்க. இது சொல்லப்போனால் மனுக்குலத்தில் இருக்கிற எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் இது ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோ பெரிதான ஒரு மாற்றம் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால தான். ஒருவேளை கிறிஸ்து இன்னைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு வந்து பொதுவாக நம்ம கொண்டாடக்கூடிய நியூ இயரா இருக்கலாம், பொதுவான பண்டிகைகள் எதுவுமே இருந்திருக்காது. சொல்லப்போனால் பொதுவான கேலண்டர்னு ஒன்று இருந்திருக்காது இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வந்து நிர்ணயிச்சிருப்பீங்க, வேற ஒரு தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு நாளுன்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒரு சரியான ஒரு ஒற்றுமையே இருந்திருக்காது, ஒரு புரிதலே இருந்திருக்காது. ஆனா இன்றைக்கு பாருங்க எல்லாரும் வந்து கேலண்டர், கிறிஸ்துவ வெறுக்கிறவங்க கூட இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்றாங்க. கேலண்டரை மாட்டி வச்சுட்டு இருக்கும்போது அதை பார்க்கும் போது அதை மாத்தின சரித்திரத்தினுடைய நாயகனே கிறிஸ்து தான்றது அவங்களுக்கே தெரியல இல்லையா? அதை பார்த்து தான் அவங்களே ஃபாலோ பண்ணிருக்கானுங்க. ஓகே, நாளைக்கு 1ஆம் தேதியா, கிறிஸ்து தான்ப்பா மாத்தினாரு, நீ அவரை தான் பின்பற்றிட்டு இருக்கிற, அவர் மூலமா தான் நீ கட்டப்பட்டிருக்கிற இன்னைக்கு, தெரியுமா? எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கிறிஸ்து இல்லை என்றால் இது மிகப்பெரிதான வெறுமையாக இருந்திருக்கும். அதே போல கிறிஸ்து இல்லைன்னா வேற என்ன ஆயிருக்கலாம் யோசிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்று கூட நான் சொல்ல விரும்புறேன். கிறிஸ்து இல்லைன்னா வேற என்ன ஆயிருக்கலாம் சரித்திரத்தில்? படிப்பு இருந்திருக்காது, வேற வேற யார் யோசிக்கிறீங்க? கிறிஸ்து இல்லை என்றால் உலகத்தில் என்ன இருந்திருக்காது? பிரிண்டிங். சரி, ஓகே, நானே சொல்லிடலாம். கிறிஸ்து இல்லை என்றால் உலகத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்ல, நீங்க போய் எங்க வேணாலும் ரிசர்ச் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஏஐ கிட்ட கேளுங்க, எது கிட்ட வேணாலும் கேளுங்க. கிறிஸ்து இல்லைன்னா இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸே வந்திருக்காதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியலே வந்து கிறிஸ்து இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த அறிவியலே வந்திருக்குன்றாங்க. கொஞ்சம் அபத்தமா இருக்கலாம் நான் சொல்றது. என்ன பிரதர் சொல்றீங்க? கிறிஸ்து இல்லைன்னா அறிவியலே வந்திருக்காதா? என்ன சொல்றீங்க? என்ன வளர்றீங்க? ஆக்சுவலா உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா மிக பெரிதான அறிவியல் வல்லுநர்கள் இல்லைன்னா ஞானிகள் இல்லைங்களா, சயின்டிஸ்ட், நீங்க பாத்தீங்கன்னா ஐசக் நியூட்டனா இருக்கலாம், அதே போல ஜோனஸ் கெப்லர், ராபர்ட் பாயில், இவங்கெல்லாம் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, வேதாகமத்தை படித்தவர்கள், இவங்க வேதாகமத்து மேல நம்பிக்கை உள்ளவங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தை அதிகமாக படித்ததுனால, உதாரணமாக ஐசக் நியூட்டன் இருக்கிறார்ல, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி படிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் படிக்கிறாரு இல்லைங்களா? அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த வார்த்தை அப்படின்ற அந்த வார்த்தைக்கான கிரேக்க பதம் என்னது? லோகோஸ் இல்லைங்களா? அந்த வார்த்தை அப்படின்ற அந்த வார்த்தைக்கான கிரேக்க பதம் என்ன அப்படின்னா லோகோஸ். கிரேக்கத்துல லோகோஸ் அப்படின்னா அதற்கு வந்து இன்னொரு ஒரு சரியான இல்ல நேர்த்தியான அர்த்தம் என்ன அப்படின்னா ரீசனிங். என்னது? ரீசனிங். ரீசனிங்னா என்னது? வியாக்கியானம் பண்றது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது. அப்ப இந்த சயின்டிஸ்ட், இந்த அறிவியல் வல்லுநர்கள்லாம் என்ன யோசிச்சாங்க இல்லைன்னா என்ன புரிந்து கொண்டாங்க? ஐசக் நியூட்டன் உட்பட, இந்த பூமி வந்து ரேண்டமெல்லாம் வரல, இந்த பூமி வந்து சும்மா எதர்ச்சியா எதுவுமே வந்து வரல, இந்த பூமி வந்து பிரின்சிபல்ஸ்னால இல்லைன்னா வந்து கட்டளைகள்னால என்ன இருக்கு? நிறைந்திருக்கு. அப்ப நம்ம வந்து அதை வியாக்கியானம் பண்ணும்போது, சிந்திக்கும் பொழுது அதற்கான பதில்கள் கிடைக்கும்னு இவங்களாம் நம்பினாங்க. நான் சும்மா சொல்லலை, இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கு. அப்படிதான் ஐசக் நியூட்டனே வந்து நம்பினாரு. சொல்லப்போனால் ஐசக் நியூட்டன் எதற்காக ஃபேமஸ்? புவியீர்ப்பு. புவியீர்ப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஐசக் நியூட்டன். அப்ப ஐசக் நியூட்டன் இந்த லோகோஸ்ன்ற வார்த்தை தான் அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைன்றாங்களே, வார்த்தைனா அவர் வந்து லோகோஸ், ரீசனிங். அப்ப வியாக்கியானம், அதாவது அதை குறித்து சிந்திக்கிறது, யோசிக்கிறது. அப்ப இந்த பூமி கூட வந்து எதர்ச்சியெல்லாம் வந்திருக்காது, அப்ப அதை குறித்து கொஞ்சம் யோசிப்போன்ட்டு அந்த ஒரு யோசனை தான் ஐசக் நியூட்டனுக்கு இந்த மேல இருந்து ஆப்பிள் கீழே விழும்போது இது ஏன்பா கீழே விழுந்துச்சு அப்படின்னு யோசிக்க தோண வச்சிடுச்சு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புவியீர்ப்பு சக்தின்றது ஒன்றை அவர் கண்டுபிடிக்கிறார். சொல்ல போனால் ஐசக் நியூட்டன் தான் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சிந்தையிலேயே தியோலஜிக்கலாவே
யோசித்து என்ன செஞ்சிட்டாரு, நிறைய காரியங்களை அவர் கண்டுபிடித்தார். சொல்லப்போனால் வேதாகமத்து மேல அளவற்ற ஒரு பற்று உடையவர் ஐசக் நியூட்டன் சொல்லப்படுது. அதே போல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜோனஸ் கெப்லர், இவர் பாத்தீங்கன்னா எதை கண்டுபிடித்தார் அப்படின்னா, கிரகம் இருக்கு இல்லையா, கிரகங்கள், இந்த பூமி மாதிரி எத்தனையோ கிரகங்கள் இருக்குல்ல, இந்த பல வகையான கிரகங்கள் இது எப்படி சூரியனை சுத்துதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாருன்னா அதை குறித்து சிந்தித்தார், ரீசனிங் பண்ணார், லோகோஸ் பண்ணாரு இல்லைங்களா. ஏன்னா அதுக்கு முன்பாக வரைக்கும், ஜோனஸ் கெப்லர் வருவதற்கு முன்பாக வரைக்கும் பூமி எப்படி அதாவது கிரகங்கள் எப்படி சூரியனை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சர்க்கிள் வடிவத்தில், ஒரு உருண்டை வடிவத்தில் ஆர்பிட் பண்ணுதுன்னு நினைச்சாங்க. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் அது எப்படி ஆர்பிட் பண்ணுதுன்னு சொல்றாரு அப்படின்னா, ஓவல் ஷேப்ல இல்லைங்களா, ஓவலா என்ன செய்தது, ஆர்பிட் பண்ணுது. இதனால தான் பாத்தீங்கன்னா பூமி சூரியன், அதாவது சூரியன் அருகாமையில் இருக்கும் பொழுது ஒரு வேகத்திலையும், சூரியனை விட்டு தூரமா போகும்போது ஒரு வேகத்துல என்ன ஆகுது, பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் சுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகளை அவர் கண்டுபிடித்தார். அதே போல அந்த ராபர்ட் பாயில் அப்படின்றவர் கூட அவர் ஒரு பெரிய கெமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கெமிஸ்ட்னா யாரு, அதாவது இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சொல்லப்போனால் அவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்னு சொல்றாங்க, ராபர்ட் பாயில. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வேதாகமத்தின் மேல அவர்கள் பற்று கொண்டவர்களாக இருந்தாங்க. அதே சமயத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிமித்தமாக தான் அவங்களுக்கு இந்த பூமியை நம்ம கேள்வி கேட்டு பதில்களை பெற்றுக்கொள்ளணும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த காரியம் எப்படிலாம் செயல்படுது நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படியாக வேதாகமத்தின் மூலமாக தாக்கம் நிறைந்தவர்களாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படிதான் இந்த பூமியை அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில ரிசர்ச்ன்றது ரொம்ப குறைவு தான். சொல்லப்போனால் மற்ற தேசங்களில் ரிசர்ச்ன்றது ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பூமியில எல்லாமே கடவுளா அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா. மரங்களை ரிசர்ச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, ஏன்னா அது என்னது, அது கடவுள். பறவையை தொடக்கூடாது, கடவுள். விலங்குகளை தொடக்கூடாது, அது கடவுள். இன்றைக்கும் கடவுளா பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனா பைபிள் தான் சொல்லி கொடுத்துச்சு, நம்ம எல்லோருமே சொல்லப்போனால் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து கிரியைகளும் அது கிரியைகள். இட் இஸ் ஆல் கிரியேஷன், இட் இஸ் நாட் கிரியேட்டர்ஸ், இட் இஸ் ஆல் கிரியேஷன்ஸ் அப்படின்ற அந்த புரிதலையே வேதாகமம் தான் சொல்லி கொடுத்துச்சு. அதனால தான் மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கிரியைகளை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணதுனால தான் இன்றைக்கு அறிவியல்லாம் வளர்ந்துச்சு இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, எப்படி இன்றைக்கு ஏரோப்ளேன் வந்துச்சு, பறவைகளை பார்த்து யோசிக்கும் போது தான் எப்படி பறவை பறக்குது இல்லைங்களா. லோகோஸ், ரீசனிங் இல்லைங்களா, அந்த யோசனை அதுதான் என்ன செஞ்சது, அந்த ஃப்ளைட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு காரணமாக, ஒரு சின்ன ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே வளர்ந்து இன்றைக்கு ரிசர்ச் பண்ணி இன்றைக்கு பெரிய அளவில் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு மரங்கள் இல்லைங்களா, இப்போ மரங்களை பற்றி நம்ம கேட்கும் போது நீங்களே சொல்வீங்க. இப்போ உதாரணமாக கொய்யா பழம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அதில் என்ன இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குன்னுவீங்க, ஃபைபர் இருக்குன்னு சொல்வீங்க, எது விட்டமின்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்வீங்க இல்லைங்களா. இந்த ரிசர்ச்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது, காரணம் என்ன, பைபிள் தான் எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, இது எல்லாமே படைப்புகள் தான், இது எதுவுமே படைப்பாளிகள் கிடையாது, கிரியேஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு லிபர்ட்டி, அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்துச்சு. அதனால தான் சொல்ல போனால் மனுக்குலம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு காலம் வரைக்கும் நீங்க போய் சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எல்லா தேசத்திலும் இந்த படைப்புகளெல்லாம் கடவுளாகவும் இல்லைன்னா அதை நம்ம தொடக்கூடாது, அது புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும் கிடையாது, மற்ற தேசங்கள்ல கூட இப்படிதான் இருந்தாங்க. ஆனா வேதாகமம் வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக இது எல்லாமே அவர்களுக்கு தெளிவானது. என்ன அப்படின்னா, நாம் பார்க்கின்ற அனைத்தும் இது தேவனுடைய கிரியைகள் அப்படின்ற அந்த புரிதல் வந்ததுனால ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பண்ணதுனால ஏற்பட்ட தாக்கம் தான் மாடர்ன் சயின்ஸ் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஐசக் நியூட்டன் இல்ல, ஜோனஸ் கெப்லர் இல்ல, ராபர்ட் பாயில் இல்ல அப்படின்னா இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த அறிவியல், இந்த வளர்ச்சி இது இருந்திருக்காது.
ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்லைங்களா, இவங்க எல்லாருமே வந்து வந்தாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான மனிதர்களுடைய தாக்கத்தினால இவங்க வந்து அவங்களோட ரிசர்ச்சை இன்னும் இவங்க ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக புது காரியங்களை என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து வரலன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? மாடர்ன் சயின்ஸ்னு ஒன்று இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, இந்த புவியீர்ப்பு சக்தி, அந்த கிராவிட்டி எவ்வளோ முக்கியன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு பார்க்கப்படுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றக்கூடிய அந்த ஒரு லாஸ் இல்லைங்களா, அந்த ஆர்பிட் லாஸ்ன்னு சொல்றாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியமானதாக இருக்கு. இது எல்லாமே தான் மாடர்ன் சயின்ஸுக்கு இல்லைன்னா மாடர்ன் இந்த அறிவியலுக்கு அது வழிகளை திறந்த ஒரு காரியமாக, ஒரு வாசலாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து இல்லைன்னா இதெல்லாமே இன்றைக்கு நடந்திருக்காதுன்றது நம் மனதில் வைத்துக் கொள்ளணும். சரி, அதே சமயத்தில் கிறிஸ்து இல்லைன்னா இந்த பூமியில சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான கட்டளை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முக்கியமான கட்டளை உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செயல்பட்டாங்க. சொல்ல போனால் அதன்படி தான் வந்து ஒரு மனிதனை வந்து கனப்படுத்த கூட செய்வாங்க. என்ன கட்டளை அது? சத்தமா? பலி செலுத்துறதா? பலி செலுத்துறது. ஓகே, சரி, ஓகே. என்ன கட்டளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மைட் இஸ் ரைட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைட் இஸ் ரைட் கேள்விப்பட்டது இல்லையா? மைட் இஸ் ரைட்ன்ற கட்டளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா யாரு பலம் உள்ளவனா இருக்கிறானோ அவன் தான் வந்து ஆளுகை செய்யணும், அவன் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் ஒரு ராணியை கல்யாணம் கட்டணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஆளு கல்லை தூக்கணும். உங்களெல்லாம் தூக்க முடியுமா? நம்மளால ராணிகளே தூக்க முடியாது, இதில் கல்லை வர தூக்க சொல்றீங்க. சரியா? ஸோ அதனால் வீட்டிலலாம் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அது அதுக்கப்புறம் பெண்டு நிமிந்துரும், அப்படி இப்படி வந்து நிற்பீங்க. பிரதர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் உண்மை என்னன்னா மைட் இஸ் ரைட் அப்படின்றது தான் கட்டளையாக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவனுக்கு வந்து பயங்கரமான இது இருந்துச்சு. அதாவது ஒரு கெத்து, அவங்களுக்கு தான் எல்லா மதிப்பு எல்லாம் உயர்வும் இருந்தது. அதனால தான் நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து பாருங்க, எல்லா கிரீக் காட்ஸ் அப்படி இருப்பாங்க. பார்க்க எப்படி இருப்பாங்க? பலசாலிகளாக இருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இல்லைங்களா, எல்லாம் 6 பேக்ஸ் 8 பேக்ஸு இல்லைங்களா. அப்போ இருந்த அந்த ஜூவஸாக இருக்கலாம் இல்லைங்களா, இன்னும் நிறைய கடவுள்களாக இருக்கலாம் இல்லைங்களா. அதே போல் இந்தியாவில் கூட எடுத்துக்கோங்க, எந்தெந்த ராஜாலாம் வந்து நல்ல கெத்தாக இருக்கிறாரோ அவருக்கு தான் என்ன இருக்கு? எல்லா வகையான உயர்வு மதிப்பு எல்லாமே வந்து இருக்கு. ஏன்னா மைட் இஸ் ரைட்டுன்றது தான் ஃபாலோ பண்ணாங்க. இது தப்பு கிடையாது நம்ம சொன்னாலும் இது வந்து தப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த மைட் இஸ் ரைட்னு ஃபாலோ பண்ணதுனால தான் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? முற்றிலுமாக ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பலவீனமானவங்கன்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க? காலி பண்ணிடுவாங்க, உங்களை ஈஸியாக அழிச்சிருவாங்க. நீங்க மிருகத்தில் கூட பார்ப்பீங்க, நாய் வந்து ஒரு 10 குட்டி போட்டுச்சுன்னா அந்த 10 குட்டியில் 2 குட்டி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா மற்ற 8 குட்டி சேர்ந்து என்ன செஞ்சிடும்? அந்த பலவீனமாக இருக்க 2 குட்டியை அடித்து துரத்தி காலி பண்ணிடும். ஒன்று துரத்தி விட்டுரும், இல்லை இது பண்ணிடும். மிருகத்துக்குள்ள அந்த ஒரு இது இருக்கு. நீ கவனிச்சிருக்கீங்களா? அதை நாய்களுக்குள்ளாக இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன். என்னன்னா அது ஒரு 10 குட்டி போட்டுச்சுன்னா 2 குட்டி கொஞ்சம் பலவீனம் பயந்து இருக்கு அப்படின்னா மற்ற 8 என்ன செய்யும்? அந்த 2 ரொம்ப டார்கெட் பண்ணி சாப்பிட கூடாது. இதுங்க பயந்து என்ன செஞ்சிருவாங்க? ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க, சாப்பிடாமலே ஒரு காலகட்டத்தில் மறிச்சும் போயிடுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, மனிதர்களுடைய சரித்திரத்தில் இதுதான் இருந்துச்சு. மைட் இஸ் ரைட் அப்படின்ற அந்த ஒரு சித்தாந்தம் தான் இருந்துச்சு. அது இருந்ததுனால உலகத்தில் பலவீனமானவங்களை வந்து ஒன்றுமில்லாமல் ஒதுக்குனாங்க. அவங்கள பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. சொல்லப்போனால் மைட் இஸ் ரைட்ன்றதுனால முழுமையான யோசனை யார் மேல இருந்துச்சுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. இந்த கீழே இருக்கிறவங்களை குறித்து என்ன செய்யல? யாருமே யோசிக்கல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இல்லையா? ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க, மார்க் 12:31. மார்க் 12:31.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற இந்த கற்பனைகள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசங்கள் கிறிஸ்துவர்களை மட்டும் தாக்கம் செய்யல, கிறிஸ்துவர்களை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. சொல்லப்போனால் அநேக உலக மக்களை கூட என்ன செஞ்சிருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. காந்தியடிகளுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இன்னும் அநேகர் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் இல்லைங்களா. இயேசுவை பிடித்த அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் இயேசுவை பிடிக்கும். காரணம், அவருடைய உபதேசங்கள் அவ்வளவு ஆழமானதாக இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய இப்படிப்பட்டதான வார்த்தைகள் தான் சரித்திரத்தில் எல்லாரையும் சிந்திக்க தோணுச்சு. என்னன்னா, உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி அப்படின்ற அந்த யோசனை வந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இயேசு சொல்றாரு. அப்பதான் எல்லாருடைய ஃபோக்கஸ் போகுது. என்னப்பா இந்த சிறியவர்கள் இவர் பேசுறாரு, இந்த சிறியவர்கள் சொல்றாரு, இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செஞ்சாலும் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்றாரு. இவர் பெரிய ஆளுங்களை பத்தி பேச மாட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல, அவருடைய உபதேசங்கள் மேல ஃபோக்கஸ் போனதுனால, அப்ப சிறியவர்கள் மேல என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃபோக்கஸ் போச்சு. அதன் மூலமாக தான் சரித்திரத்தில் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெரியவர்களை மட்டும் கிடையாது, அதிகார வர்க்கத்தில் இருப்பவங்க மட்டும் கிடையாது, இந்த பூமியில ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம், அதிகார வர்க்கத்தில் இல்லாதவர்களா இருக்கலாம், அவர்களையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்லி அவருடைய திசைகள், அவர்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படும் பொழுதுதான் எதெல்லாம் பிறந்துச்சு அப்படின்னா, எல்லாருக்கான பொதுவான யூனிவர்சிட்டிஸ், எல்லாருக்கான பொதுவான ஸ்கூல்ஸ், எல்லாருக்கான பொதுவான ஆர்ஃபனேஜஸ், எல்லாருக்கான பொதுவான சோஷியல் சர்வீஸ், இது எல்லாமே பிறந்தது. நீங்க சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தாக்கம் தான், அவருடைய உபதேசத்தின் தாக்கம் தான் இவ்வளோ பெரிதான மாற்றத்தை அது ஏற்படுத்தினதாக பார்க்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, உண்மை இதுதான், இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பெரிய அளவு இருந்திருக்காது. இந்தியாலலாம் இருந்துச்சுல, என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு இந்தியாலலாம்? யார் படிக்க முடியும்? யார் படிக்க முடியும்? உயர் இடத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதே போல யூஎஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேசிசம் இல்லைங்களா, கருப்பினமானவர்களை இல்லைன்னா பிளாக்ஸை முற்றிலுமா என்ன செஞ்சிருவாங்க, ஒடுக்கிடுவாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா, வேதத்தை படிக்காதவங்க என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமா. ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உபதேசங்கள் பூமியில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும்போது, இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆனிச்சோ, பரவிச்சோ, அந்த சமயத்தில் தான் மனிதர்கள் அதை உணர்ந்து கொண்டு எல்லாருக்கும் நம்ம சரிசமமாக என்ன செய்யணும், படிப்பை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். அதே போல ஆர்ஃபனேஜஸ் இல்லைங்களா, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆர்ஃபனேஜஸ் ஏற்படுத்தணும்னு சொல்லி இப்படியாக கொடுத்தார்கள். ஸோ ஆகவே இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இந்த சொசைட்டியில் அந்த சோஷியல் சர்வீஸ்ன்றது ஒன்று வந்தது. அதனால தான் வெளிநாட்டில் இருந்து நிறைய மிஷினரிஸ் கூட இந்திய தேசத்துக்கு இந்த இடத்துல நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க, நிறைய மிஷினரி ஊழியங்கள் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சீப்பான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசம் மட்டும் இல்லை, எந்த தேசத்துலையும் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா எங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன், இல்லைன்னா கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், ஏன்னா அங்கே தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூட போன வாரத்தில் அவர்கிட்ட பேசும்போது, அவர் ஹிந்து தான், அவர்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப உயிர். அப்போது அந்த பெண்ணை குறித்து நான் கேட்டேன், எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போது, நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னாங்க. சென்ட் ஜோசப் ஏதோ சொன்னாங்க. ஓகே அப்படின்னேன். அப்போது என்ன கிறிஸ்டியன் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சும்மா அப்படியே அவர் அங்கே தான் நான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே தான் எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க
மேடையில் போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இந்து மனிதர் அவர் பாருங்க கிறிஸ்து எப்படி கட்டுறாரு பாருங்க, எல்லாரையும் கட்டி வச்சுட்டாரு. இப்போ 50% இங்கே கட்டிட்டாரு எல்லாரையும். ஓகேங்களா? அப்போ இப்படியாக நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் நீங்க நம்ம தேசத்தை ஆளக்கூடியவர்களை போய் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் இல்லைன்னா 100% எல்லாருமே ஏதாவது ஒரு கிறிஸ்துவ கல்லூரியிலோ இல்லைன்னா கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலோ இல்லைன்னா கிறிஸ்துவ ஆஸ்பத்திரியிலையோ அங்கதான் என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா கிறிஸ்துவ ஆஸ்பத்திரிக்கு அங்க கூட்டு போ இல்லையா, இந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு. அதே போல கல்வின்னு பார்த்தா இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன், இந்த காலேஜில் தான் படித்தேன், இந்த கிறிஸ்துவ காலேஜில் தான் படித்தேன் சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே இந்த மாற்றம் யோசிச்சு பாருங்க. இப்ப கிறிஸ்து இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இந்த கல்வியே கிடைச்சிருக்காது. நான்லாம் இப்படி உட்காந்து பேசியிருக்க முடியாது, மேத்யூ அப்படி உட்காந்து சிஸ்டம் உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் மேத்யூலாம் ஏனா என்ன பீனா என்னன்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த தாக்கம் உலகம் முழுவதும் சம கல்வி சம உரிமைகளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விட்டது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்னெல்லாம் ஆயிருக்கு பாருங்க. உலகத்திலேயே பொதுவான ஆண்டு வந்திருக்கு, அதாவது காலமே திருப்பி போடப்பட்டிருக்கு. ரெண்டாவது, மாடர்ன் சயின்ஸ் அறிவியல் வளர்ந்திருக்கு. அறிவியலுடைய வளர்ச்சிக்கு கிறிஸ்துவனுடைய அந்த தாக்கம் மிக பெரிதான ஒரு காரியமாக அமைஞ்சிருக்கு. அதே போல கிறிஸ்து இருந்ததுனால தான் இன்றைக்கு பூமியில எல்லோருக்குமே சமமான கல்வி, சமமான காரியங்கள், பல காரியங்கள் அது கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பொதுவா பார்த்தோம். இப்ப கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இப்ப ஒருவேளை கிறிஸ்து இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம பொதுவா பார்த்தோம். ஓகே, பொதுவாக பார்த்தது எல்லாருக்குமே, அதாவது கிறிஸ்து இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு பார்த்தோம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கும், நேரம் இல்லை அதனால நான் சொல்லலை. இதை தவிர்த்து இன்னும் நான் சொல்லணும்னா மாரல் வேல்யூஸ் நிறைய இருக்கு, நிறைய நான் பேசிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? அதாவது தார்மீக சட்டங்கள்லாம் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாச்சு. ஆக்சுவலாக அந்த மாரல் ரைட்ஸ், மாரல் வேல்யூஸ், ஓகேங்களா, இவ்வளோ இருக்கிறதுனால தான் சமுதாயத்தில் கொஞ்சமாச்சு மாரல் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா? இல்லைன்னா மற்ற கலாச்சாரங்களை போய் பாருங்க, எவ்வளோ மோசமான மாரல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரொம்ப கொடுமையான மாரல் வேல்யூஸ் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே மாற்றப்பட்டதற்கான மிகப்பெரிதான காரணம் கிறிஸ்து தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். சரி, ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நிறைய விஷயம் சொல்லலாம். ஒன்று, கிறிஸ்து இல்லை அப்படின்னா பிதாவாகிய தேவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது, அவருடைய சித்தம் என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? பாருங்க, யோவான் 1:18 எஃபீஷியன்ஸ் 1:18. மன்னிக்கவும், யோவான் 1:18, ஜான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிறவர் தான் என்ன செஞ்சாராம்? அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து வரலனா பிதா யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிதாவினுடைய குணங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, பிதாவினுடைய தன்மைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, முக்கியமாக பிதாவினுடைய சித்தம் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் சபைக்கு அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன பாக்கியம், என்ன ஸ்லாக்கியம், என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு. உலக மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குன்றது சொல்றாரு இல்லைங்களா? கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகுது. அவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் மூலமா இன்னும் நிறைய வந்துடுச்சு, எக்கச்சக்கமா இல்லைங்களா? அப்ப கிறிஸ்து வந்ததுனால தான் பிதாவையும் அவருடைய திட்டங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, யோவான் 6:68, ஜான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். பாருங்க, அப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து இல்லை அப்படின்னா இந்த ஜீவ வார்த்தைகள், இந்த வசனங்கள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. பிதாவையும் நாம் அறிஞ்சிருக்க மாட்டோம், அவரோட திட்டத்தையும் அறிஞ்சிருக்க மாட்டோம். சொல்ல போனால் நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கும், இல்லைங்களா? இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எபிஷியன்ஸ் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் இருந்தோமா? பாருங்க, நம்பிக்கை அற்றவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், பாவத்துக்கு அடிமையானவர்கள், இப்படிதான் இருந்தோமா கிறிஸ்து இல்லாத காலகட்டத்தில். ஏதோ தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம், இந்த கிறிஸ்துவை இப்பவே நம்ம ஏற்றுக்கொண்டோம், அறிஞ்சு கொண்டோம், பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதனால இப்ப தேவனுடைய காணியாட்சிக்குள்ள வந்துட்டோம், நம்பிக்கை வந்துடுச்சு, நித்திய ஜீவன் வந்துடுச்சு, தேவனை அறிந்து கொண்டோம், அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டோம். இதெல்லாம் காரணம் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால தான். சரி, அடுத்தபடியாக ஒருவேளை கிறிஸ்து இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நேரம் இல்லாதனால நான் ஸ்பீடா போயிடுறேன். கிறிஸ்து இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பூமியில வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிதான ஒரு வலையில வந்து மாட்டியிருப்போம். என்ன வலை தெரியுமா அது? இன்னைக்கு கூட எல்லா மனுக்குலமும் பெரிய ஞானியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், இந்த உலகத்தின் சயின்டிஸ்ட் சொல்றேன், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய காசு உள்ளவனா இருக்கலாம், எதுலையாவது ஒன்றுத்துல போய் மாட்டியிருப்பாங்க. என்னது அது? எது? மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைக்கான காரணம் என்ன? சரி, ஓகே, என்ன வலையில போய் மாட்டியிருப்பாங்க அப்படின்னா சுயநீதின்ற வலையில போய் மாட்டியிருப்பாங்க. எல்லாருமே எதுல போய் மாட்டியிருப்பாங்க? செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுயநீதி. இந்த சுயநீதி, அதை வைத்துதான் இன்றைக்கு எல்லா மூட நம்பிக்கைகளும். நான் சுயநீதி அடையணும், எனக்கு வந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும், ஏன்னா நான் நீதி அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஒரு 300 கிலோமீட்டர் நடக்கணும், பரிகாரம். அது செஞ்சுட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும்? சுயநீதி வந்துடும், ஹாப்பி இல்லையா? 100 தேங்காய் உடைக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், இல்லைங்களா? இதை செய்யணும், அதை செய்யணும். அப்போ இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய படிப்பு உள்ளவர்கள் இல்லைங்களா, அவங்க என்ன செய்யறாங்க? இந்த சுயநீதி அப்படின்ற இந்த டிராப்புக்குள்ள, இந்த செல்ஃப் ரைச்சியஸ் இந்த டிராப்புக்குள்ள, வலைக்குள்ள சிக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்களுடைய சுயநீதினால் அல்லப்பா, நீங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா தேவன் மேல, கிறிஸ்து மேல நீங்க வைக்கக்கூடிய விசுவாசமே உங்களுக்கு எதை ஏற்படுத்திடுச்சுன்றாரு? நீதியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்றார். பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க, தம்முடைய நீதியினாலே, தம்முடைய இரக்கங்களினாலே நம்மை ரட்சித்தார். நாம் செய்த கிரியைகள்னால நம்மளை ரட்சிக்கல. நான் வந்து நல்ல என்ன செய்யறேன், டிவி பார்க்காம இருக்கிறேன், அதனால எனக்கு ரட்சிப்பா இல்ல. நான் வந்து ஒரு டெய்லியும் வந்து காலையில் 5 மணிக்கே எழுந்து ஜிம்முக்கு போறேன், அதனால என்ன ரட்சிக்கல இல்லையா? மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதனால எனக்கு ரட்சிப்பா கிடையாது. உன்னுடைய கிரியையினால அல்ல, நீ கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆனா இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் கூட இந்த சுயநீதியில போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்படி கலாத்தியர் சபை ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்துக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அதாவது நியாயப்பிரமாணமாகிய மாம்சத்திலிருந்து விடுதலையாகி ஆவிக்குள்ள வந்துட்டு மறுபடியும் மாம்சத்தினுடைய நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நீதினால் தான் எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? என்னுடைய பாவத்தை நான் ஒடுக்கணும், பாவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் அதுல வைக்கிறாங்க. பாவம் செய்யணும்னு நான் சொல்ல, அதனால இதை மட்டும் இது பண்ணி
பிரதர் அப்படி ஸ்பெஷல் மியூசிக்கு சிம்பனிலாம் கொடுத்து அப்படி போட்டு விட்டுறாதீங்க. என்னன்னா நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய சுயநீதி கிடையாது. நாம் எதனால பாவத்தெல்லாம் செய்யக்கூடாது, எதனால செய்யக்கூடாது அப்படின்னா, நம்முடைய விசுவாச அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பாவ காரியங்களை நம்ம அதில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதுக்காக அதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணமா நம்முடைய கோல் என்ன, ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ரன்னிங் ரேஸ்ல நம்ம ஓடும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் சேரணும் அப்படின்னா, நடுவில் போகிற வழியில் ஒருத்தன் பிரியாணி கடை போட்டிருப்பான் இல்லையா. ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுறோன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே கமகமான வாசம் வருது, பிரியாணி கடை. சரி ஒரு குஸ்கா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு போவோம் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடின உடனே ஒருத்தன் பெப்சி கோகோலான்னு வித்துட்டு இருப்பான் சில்லுன்னு, செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போடும்போது நேற்று தினம் போட்ட மாதிரி அந்த பிரெட் அல்வா ஒருத்தர் கிண்டிட்டு இருக்கிறாரு, அப்படியே வாசனை கபகமான அடிக்குது. அப்படியே பிரெட் அல்வா சாப்பிட்ட உடனே ஒரு 1 கிலோமீட்டர் ஓடின உடனே அப்படியே தூக்கம் அப்படியே உட்காந்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுயநீதி இப்படிதான் இல்லைங்களா, நம்ம ஃபோக்கஸை மறக்க வச்சிரும் இல்லைங்களா. நம்ம ஃபோக்கஸ் என்ன, தேவனோடு போய் கிட்டி சேரணும், கிறிஸ்துவோடு கிட்டி சேரணும். இந்த சுயநீதி, இந்த பாவங்கள் இதெல்லாமே என்ன செய்யும்னா, அதை மறக்க வச்சுட்டு இதை ஃபோக்கஸ் பண்ண வச்சிரும். பிரியாணி, பிரெட் அல்வா, பெப்சி, இப்படிப்பட்ட காரியங்களை மறக்க வச்சிரும். ஆகவே இந்த சுயநீதி அப்படின்ற இந்த ட்ராப்ல, அந்த வலையில போய் நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க தான் இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா. பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிலிப்பியன்ஸ் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், பாருங்க, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. பாருங்க, யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்? மறுபடியும் அதை வாசிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். யார கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்னு சொல்றாரு, வாசிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படி. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து மேல நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதி, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதை விட்டுட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் சுயநீதிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அதை பெருமை பாராட்டுறோம், அதை மேன்மைப்படுத்துறோம் அப்படின்னா, பவுல் சொல்ற நீ கிறிஸ்துவனே இல்லைன்றார். பவுல் சொல்றாரு, நீ கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய விசுவாசம், ஏன்னா தேவன் அதன் மூலமா உன்னை நீதிப்படுத்தினதுனால நீ அதனாலதான் கிறிஸ்துவன். பவுல் சொல்றாரு, அதனாலதான் நான் கிறிஸ்துவன் அப்படின்றார் பவுல். மறுபடியும் அதை வாசிங்க, எல்லாம் கவனிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு நினைக்கிறோம்? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு சுயநீதியில இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் இல்லைன்றது தான் அங்க பவுல் சொல்றாரு. அப்போ அந்த சுயநீதின்ற வலையில இன்றைக்கு உலகமே மாட்டிக்கொண்டு இருக்கு. நாம் அதில் சிக்கி கொள்ளக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா. ஏன்னா இந்த சுயநீதின்றது ரொம்ப கஷ்டம், அதை மேற்கொள்றது. அதனால நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே தேவன் மேலதான் வைக்கணும். யாராவது நம்மளோட குறைகளை சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிருது, உடனே என்னை பத்தி தெரியாது, நான் எவ்வளவு பர்ஃபெக்ட் தெரியுமா, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இது தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே சுருக்குன்னு கோவம் வந்து, என்னண்ணா சொன்னீங்க, என்னப்பா சொல்ற, நீயா சொல்ற, என்ன பத்தி தெரியாதா இல்லைங்களா, கோவம் வருது, வரக்கூடாது. ஏன்னா நம்முடைய சுயநீதியினால் நாம் ரட்சிக்கப்படலை. நம்ம எல்லாருமே இல்லைங்களா, நீங்க எந்த அளவுக்கு மாம்சத்தில் பலவீனமானவர்களோ அதே போலதான் நானும் மாம்சத்தில் பலவீனமானவன். அப்ப நம்ம எல்லாருக்குமே நீதி எப்படி கிடைக்குதுன்னா, கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் தான் நமக்கு நீதியை கிடைக்குது, ஏற்படுத்துது. ஆகவே இதை மனுக்குலம் இன்றைக்கு புரிந்து கொள்ளல, நாம் புரிந்து கொண்டிருக்கோம். இது மிகப்பெரிதான ரகசியம். சொல்ல போனா இது நிறைய பேருக்கு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கும் இது புரிய மாட்டேங்குது.
ஆனால் இது மிகப்பெரிதான ரகசியம். பவுல் சொல்றாரு இவங்க தான் கிறிஸ்துவர்கள்ன்றாரு. இதனால நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் நிச்சயமா சொல்றாரு. அப்ப நாமும் அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். சரி, அடுத்தபடியாக கிறிஸ்து இந்த பூமியில இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக பாடங்கள் இருக்காது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனால தான் நம்ம லைஃப்ல வந்து குடும்பத்தை குறித்ததான அந்த காரியங்கள் இல்லைங்களா, குடும்பம் எப்படி நடத்தப்படணும் இல்லைங்களா, சகோதரன் மேல எப்படி அன்பு செலுத்தணும், அதே போல வந்து ஒரு பகைனனா இருக்கலாம், ஒரு விரோதியா இருக்கலாம், அவனை எப்படி இது பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் படிப்பினைகளையும் கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது மாதிரி சொல்றாரு. அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மலை பிரசங்கம் இருக்கு. அந்த மலை பிரசங்கத்தில் எல்லா வகையான உபதேசங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை குறித்ததான உபதேசம் இருக்குது. சொல்ல போனால் நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா உபதேசங்களிலும் நீங்க வந்து திருமணத்தை குறித்ததான உபதேசம் இருக்கு, யூனிட்டி பத்தி இருக்கு, மன்னிப்பை பற்றி உபதேசம் இருக்கு இல்லைங்களா, சமாதானம் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலான்ற உபதேசம் இருக்கு. அப்போ வாழ்விற்கு தேவையான எல்லா உபதேசங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளில் அடங்கி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த உபதேசங்கள்லாம் நம்ம கிடைச்சிருக்குமா இல்லைங்களா. அந்த மலை பிரசங்கத்தில் சொன்ன அந்த காரியங்களே எவ்வளோ பயங்கரமா இருக்கு இல்லைங்களா. அதாவது ஆவியில், அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்ன்றாங்க சொல்றாரு. அதே போல வந்து தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வந்து பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்ன்றாரு. அப்ப இந்த மாதிரியான உபதேசங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இது எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா வகையான உபதேசங்கள் படிப்பினைகள் அவருடைய இந்த போதனையின் மூலமாக நமக்கு வந்திருக்கு. சரி, கடைசியாக இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா சபைக்குள்ளாக கூட எப்படி இருந்திருக்கும்னா பிரிவினைகள் தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே சபைக்குள்ள பிரிவினைகள் இன்றைக்கு இருக்கு நிறைய இல்லைங்களா. நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ இந்த காசு உள்ளவன், நீ அந்த காசு உள்ளவன் இருக்குது. ஆனா பவுல் சொல்றார் ரொம்ப அழகா பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாஷியன்ஸ் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்து நிமித்தமாக தான் இன்றைக்கு சபையில வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருமே ஒன்றாக கூடி இருக்கிறோம் இல்லைங்களா. அதனால்தான் வந்து சபைகளில் எல்லாருமே வந்து அரவணைக்கப்படுறாங்க. ஆனால் சில சபைகளில் தவறுகள் நடக்குது, இல்லைன்னு கிடையாது. அங்கங்கே சில லூப் ஹோல்ஸ் இருக்கலாம், கேப்ஸ் இருக்கலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உபதேசம் தான் சபைக்குள்ளாக சிறியோர் பெரியோர், சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர், சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டோர் எல்லாருமே ஒன்றாக வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் 1ஆம் நூற்றாண்டில் கூட இந்த கிறிஸ்துவ சபைக்குள்ளாகவே இந்த வேறுபாடு இருந்துச்சு இல்லைங்களா. யாக்கோபு சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் அவங்களுக்கு ஒரு கணத்தை கொடுக்குறீங்க, தாழ்த்தப்பட்டவங்களை வந்து கீழே வைக்கிறீங்க, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. அப்போ அது நடக்க தான் செய்யும். ஆனா எல்லாரையும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்து தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து இல்லை அப்படின்னா எல்லா சமுதாயத்தின் தரப்பின் பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்க முடியுமானா முடிஞ்சிருக்காது. ஆனா இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லைங்களா. நான் ஏதோ ஒரு ஊருகாரன், நீங்க ஏதோ ஒரு ஊருகாரங்க, நான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரேன், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரீங்க. இதில் இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சில தரப்புகளில் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே எப்படி ஒன்று கூடணும், எதை நிமித்தமாக, கிறிஸ்து அப்படின்ற அந்த ஒரு நாமத்து நிமித்தமாக இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து இல்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்டதான வாய்ப்பு அது கிடைச்சிருக்காது. அப்போ ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, கிறிஸ்து இல்லைன்னா இவ்வளோ விஷயங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது கிடைச்சிருக்காது. தேவன் அறிஞ்சிருக்க மாட்டோம், அவருடைய திட்டத்தை அறிஞ்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சுயநீதின்ற அந்த வலையில வந்து நம்ம மாட்டி இருப்போம்.
அதே சமயத்தில் வாழ்விற்கு தேவையான உபதேசங்கள், படிப்பினைகள் இல்லாமல் போயிருக்கோம். அதே போல சபைகளிலேயே ஒரு ஒற்றுமையான சபை இல்லாமல் ஒரு பிரிவினை நிறைந்த சபையாக தான் இருந்திருக்கோம். ஆகவே நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்து தான் இன்றைக்கு எல்லாமும் எல்லாமாக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை வெறுக்கிறவங்களும் அவரை தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? கிறிஸ்துவை நீ பேசாத, சுவிசேஷத்தை அறிவிக்காதன்னு சொல்றவங்க கூட அந்த கேலண்டர்ல டேட்டு பார்த்து தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? கிறிஸ்து வேண்டான்னு சொல்றவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சயின்ஸை அவங்க பெனிஃபிட் பண்ணி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்து இருக்கிறதுனால தான் அவங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் கூட அவர்களே அறியாமல் அவரால் என்ன ஆயிட்டு இருந்திருக்காங்க, என்ன ஆயிருக்காங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனால் ராஜ்யம் வரும்போது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆயிருவாங்க, கட்டப்பட்டுருவாங்க. அதனாலதான் ரொம்ப தெளிவா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பிலிப்பியன்ஸ் 2:10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, நாவுகள் எல்லாம் என்ன செய்யுமா ராஜ்யத்துல அறிக்கை பண்ண. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அறிக்கை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ராஜ்யத்துல நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும். எந்தெந்த நாவுகள்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்நிய கடவுள்னு சொல்லுதோ, எந்தெந்த நாவுகள்லாம் இயேசு கிறிஸ்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதோ, எந்தெந்த நாவுகள்லாம் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் இல்லைன்னு சொல்லுதோ, எல்லா நாவுகளும் ராஜ்யத்தில் அறிக்கை பண்ணி தான் ஆகணும். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு சரித்திரமே மாறி இருக்கு. இதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. சரித்திரமே இன்றைக்கு மாறி இருக்கு. தேவன் இப்பவே மாத்திட்டார். நிறைய ராஜ்யம் வர ஃபுல்லத்தையும் மாத்திடுவாரு. இப்பவே எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு ஏதோ கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? மாடர்ன் சயின்ஸ், அறிவியல், சித்தாந்தம் இல்லைங்களா, மாரல் வேல்யூஸ் கிறிஸ்துவுக்கு இணையாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ராஜ்யம் வரும்போது எல்லாம் மாறிடும். அதனால பவுல் சொல்றாரு, அதை வேணா வாசித்து நிறைவு செய்வோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கொலோசியன்ஸ் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இன்றைக்கே ஆரம்பிச்சிடுச்சு அது. இன்றைக்கே அது ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் அவருக்குள் நிலை நின்றுட்டு இருக்கு. இப்ப சரித்திரமே அவருக்குள்ள நிலை நின்றுட்டு இருக்கு. அறிவியலே அவருக்குள்ள நிலை நின்றுட்டு இருக்கு. உலகத்தின் அதாவது சோசியல் சர்வீஸ் இல்லைங்களா, சித்தாந்தங்களே அவருக்குள்ளாக நிலை நின்று கொண்டிருக்கிறது. ராஜ்யம் வரும்போது இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள போறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ண போகுது. ஆனா அந்த அறிக்கை பண்ணக்கூடிய அந்த நாமத்தை இன்றைக்கு நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? ராஜ்யம் வரும்போது நீங்க நல்லா மாறு தட்டிக்கலாம், இவர் தான் இங்க ரட்சகர் நாங்கள் அப்பவே சொன்னோம் தெரியுமா உங்களுக்கு இல்லையா? ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்களா? ஆகவே அந்த தைரியத்தோடு அந்த உற்சாகத்தோடு நாம் விசுவாசத்தில் பெருகுவோம், இன்னும் பலப்படுவோம், இன்னும் அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சியாக அறிவிப்போம் இல்லைங்களா? ஆனால் தைரியமா சொல்லுங்க. அதனால தான் ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, என்னை குறித்து யார் வெட்கப்படுறீங்களோ, மனுஷன் முன்பாக பேச வெட்கப்படுறீங்களோ, பரலோகத்திலும் உங்களுக்காக நான் பேச வெட்கப்படுவேன்றாரு. ஏன்னா இன்றைக்கு அப்படி நினைக்கலாம், ஆனா ராஜ்யத்தில் நீங்க எல்லாருமே கனப்படுத்தப்படுவீங்க, இதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் வெட்கப்படாதீங்க. கிறிஸ்துவன்றதுல பெருமை கொள்ளுங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்றதுல நீங்க பெருமை கொள்ளலாம் இல்லைங்களா? அதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டலாம் இல்லைங்களா? அதை குறித்து, கிறிஸ்துவை குறித்து நீங்க தாராளமா எல்லோரிடமும் தைரியமாக அறிவிக்கலாம். உங்க சமுதாயத்தில், உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்க உற்றார் மத்தியில, உறவுகள் மத்தியில இல்லைங்களா, சத்தியத்தை அறியாதவர் மத்தியில சொல்லலாம். தயங்காதீங்க. டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி ஷை. ஏன்னா நீங்க இப்ப அதெல்லாம் பண்ணீங்கன்னா ராஜ்யத்துல கிறிஸ்து அதான் பண்ணுவாரு உங்களை வச்சு.
அதனால் அதெல்லாம் பண்ணாது, தைரியமாக சொல்லுங்க, ராஜ்யம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் உயர்த்தப்படுவோம். நோவாலாம் யோசிச்சு பாருங்க, அவர் காலகட்டத்தில் மழையே பெய்யல, எல்லாம் அவரை கிண்டலும் கேலியும் பண்ணியிருப்பாங்க. மழை பெய்யும் போது எல்லாம் காலி. நோவா தான் மாறு தட்டிட்டு இருந்தாரு, பார்த்தீங்களா வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. அதான் இப்போ நடக்கும் இல்லைங்களா? ராஜ்யம் வரும். அதற்காக தான் சரித்திரத்தை தேவன் மாற்றிட்டு வர்றார். அறிவியல் பெருகி இருக்கு, எல்லாம் பெருகி இருக்கு. ராஜ்யம் வந்துட போகுது இன்னும் கொஞ்ச நாளில். கிறிஸ்து வரப்போறார் மகிமையில். ஸோ லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தமாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தைரியமாக நாம் சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.